விவசாய கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்யக்கோரி திருப்பூரில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். சிறு குறு விவசாயிகளுக்கான பயிர்க்கடன் தள்ளுபடி அறிவிப்பை மறுபரிசீலனை செய்து அனைத்து கூட்டுறவு பயிர்க்கடன்களையும் முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி திருப்பூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்பு விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் கூறியதாவது: தேர்தல் பிரச்சாரத்தின் போது தமிழக முதலமைச்சர் அவர்கள் 5 ஏக்கருக்கு கீழ் நிலம் உள்ள விவசாயிகளின் கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்றும் 5 ஏக்கருக்கு மேல் நிலம் உள்ளவர்களுக்கு 50% தள்ளுபடி செய்யப்படும் என வாக்குறுதி அளித்திருந்தார். ஆனால் வாக்குறுதியை நிறைவேற்றாமல் தற்போது தமிழக அரசு 90% விவசாயிகளுக்கு வெறும் 5000 ரூபாய் மட்டுமே தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே தேர்தல் வாக்குறுதிப்படி விவசாயிகளின் அனைத்து கூட்டுறவு பயிர்க்கடன்களையும் முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் கோஷமிட்டனர். விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் அனைத்தையும் ஆடு மாடு கடன்களை பம்பு சட்டு கடன்களை உடனடியாக ரத்து செய். மத்திய தமிழ்நாட்டில் மீட்டுகிற விஜய் அவர்கள் விசில் புரட்சினாங்க. ஆமா, இது வீதி புரட்சி. விசில் புரட்சி வீதி புரட்சி கொண்டு வந்தீங்க. அதாவது ஜோசப் புஷை அவர்களே இப்பொழுது தெரிந்து கொள்கின்ற திருப்பூர் மாவட்ட கூட்டம் இன்னைக்கு நீங்க 30 மாவட்டத்தில் பார்த்திருப்பீங்க. தமிழ்நாட்டில் இந்த விவசாய சங்கம், அதாவது உழவர்கள் ஒற்றுமை என்ன நடக்குங்கிறத நீங்க பார்க்கத்தான் போறீங்க. ஏன்னா விளையாட்டை பத்தி பேசுற அமைச்சருக்கு நன்றி. ஆனா விளையாட்டுங்கிறது முக்கியம் இல்ல. நீங்க சோறு இருந்தாத்தான் விளையாட முடியுங்கிறது முக்கியம். உணவில்லையே உயிரில்லை, உணவு வழங்குகின்ற உணவில்லையே உணவில்லை. இந்த உணவு வழங்குகின்ற உணவுகளுக்கு நீங்கள் கூட்டுறவு சொசைட்டில ஏதோ 5, 10, 2000, 3000, 50,000 நீங்க பிச்சைகள் வேணாங்க. ஒண்ணு பிச்சை கூட்டுறது மொத்தமா. ஏன்னா அதைத்தான் 60 ஆண்டுகளை வாழ்ந்த திராவிட கட்சிகள் செஞ்சது. நீங்க நாட்டா எங்களுக்கு செய்யறது இல்லைன்னா இது முடிவில்லை, இது தொடக்கம். மீண்டும் எங்கள் போராட்ட தொடங்குறதுக்கான வேலையை தான் செஞ்சிருக்கிறீங்க. நாங்க உரிய சுருக்கமா சொல்றோம். நீங்க இந்த நலப்பாண்டிலே வர்ற அடுத்த கூட்டத்துல உடனடியா பயிர்க்கடனை அனைவருக்கும் ரத்துங்கிற செய்தியை சொல்லுங்க. இல்லைன்னா சென்னை நோக்கி மாபெரும் படையா தமிழ்நாடு விவசாய பாதுகாப்பு சங்கம் பெருந்தோளா சென்னையில உங்களை சந்திக்க வேண்டிய நேரம் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த விவசாயிகள் சார்பாகவும் தமிழ் மக்களின் சார்பாகவும் இந்த கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னு கேட்டா வந்தவங்க வாழ்ற இந்த நாட்டுல விவசாயிக்கு மட்டும் எப்பவுமே இந்த சாபக்கேடா இருக்கு. இதை நீங்க மாத்த முயற்சிங்க ஐயா. ஏன்னா நீங்க விசை புரட்சி செஞ்சிருக்கிறீங்க. நாங்க வீதி புரட்சி செய்ய தயாராகிட்டு உறுதியா சொல்லிக்கிறோம். நன்றி, வணக்கம். விவசாயமே நடந்துட்டு இருக்குது. ஒரு 6 மாதம் நிறையக்கூடிய பயிர் இன்னைக்கு 45 நாள்ல நடந்து 120 ஆண்டு காலம் மனிதன் வாழ்ந்தால் இன்னைக்கு 60 ஆண்டு காலம்னு சொல்றாங்க.
மரபணு மாற்றப்பட்டதனால் ரசாயன உரங்கள் தான் ஆரோக்கியம் கெட்டுக் கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் மாற்றங்கள் நம்ம 22% விவசாயிகளும் விவசாய சங்கங்களும் இன்னைக்கு போராடி கொண்டிருக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டம் 30 மாவட்டங்களுக்கு மேல் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கமும் அனைத்து கூட்டு இயக்கங்களும் சேர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது. தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் விவசாயிகள் அழியக்கூடாது, விவசாயிகளுடைய நிலம் பறிபோக கூடாது என்பதற்காக தீவிரமான போராட்டங்களை முன்னெடுத்து அறவழியில போராடி கொண்டிருக்கிறது நமது சங்கம். நமது சங்கத்தினுடைய கொள்கை உணவு தெய்வம், உணவு கோவில், வேளாண்மையே ஆன்மீகம் என்கின்ற கொள்கையை கொண்டது தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு பிறகு நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் மீண்டும் இதை திரும்ப பெற்றுக் கொண்டு அனைத்து கடனையும் தள்ளுபடி செய்ய வேண்டும், நாம் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை அவர்களே கொள்முதல் செய்ய வேண்டும், நாங்கள் கடன் தள்ளுபடி என்கின்ற யாசகம் யாரிடமும் கேட்க மாட்டோம், விவசாயிகள் வாழ்க, விவசாயிகள் நாமும் வாழ்க, எப்பொழுதும் ஒற்றுமையாக இருந்து போராடுவோம். வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன்.